திருச்சிற்றம்பலம். திருவாசகம் இரண்டாவது பகுதியாகிய கீர்த்தி திரு அகவலில் இறைவனுடைய கீர்த்தியாகிய புகழ் என்பது அவன் அடியார்களை ஆட்கொண்டு அருளிய தன்மை, அவர்களுக்கு அருள் புரிந்தமை, திருவிளையாடல் புரிந்தமை ஆகியவற்றையெல்லாம் மாணிக்கவாசகர் திருவாதவூரடிகள் அருளுகின்றார். இவற்றில் பல இடங்களில் திருவிளையாடல் புராணத்தில் ஒவ்வொரு படலத்தில் இறைவன் பாண்டிய மன்னர்களாகட்டும், மற்றைய மக்களாகட்டும், அடியார் பெருமக்கள் அன்பர்களுக்கெல்லாம் வெவ்வேறு வடிவம் கொண்டு திருவுரு கொண்டு திருக்கோலம் காட்டி அமைந்த தன்மை, அருள் புரிந்தமை, கருணை புரிந்தமை இவற்றையெல்லாம் சொல்லுவது போல தன்னுடைய இடையிடையே தனக்கு அருள் புரிந்த தன்மையையும் அகச்சான்றாகவும் சொல்லுகின்றார். அதில் இந்த 42வது அடி அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளி. இறைவன் அழகிய தன்னருள் நிறைந்த முனி வடிவனாக ஞானாசிரியனாக குருவாக அந்த குருந்த மரத்தடியில் வந்து நம்முடைய மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு அருளி பின்பு இந்திர ஞாலம் காட்டிய இயல்பும் ஒரு ஜாலவித்தை போன்று வந்தான், அறியாமையை அகற்றினான், அருள் புரிந்தான், அருள் ஞானம் சிவஞானம் தந்தருளினான், பின்பு மறைந்து விட்டான் என்பதாக எடுத்துக்கொள்ளும்படி இங்கே உரை சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு விடயம், இறைவன் வெவ்வேறு வடிவம் தாங்கி தன்மையனாக வெவ்வேறு பாங்குடன் அடியார்களுக்கு அருளிய தன்மை, குதிரை சேவகனாகிய கொள்கை, மதுரை பெருநன் மாநகரில் இருந்து, அதாவது சுந்தர சாமந்தன் என்ற பாண்டிய அமைச்சன், அவன் அரசன் கொடுத்த பொருளையெல்லாம் அடியாருக்கு அமுது அளிக்க பயன்படுத்தினான். இது மெய்க்காட்டிட்ட படலத்தில் திருவிளையாடல் புராணத்தில் வருகின்றது. இங்கே இறைவன் இந்த பாண்டிய அமைச்சனுக்கு, சுந்தர சாமந்தனுக்கு மதுரையிலிருந்து குதிரைப்படை காட்டினார். அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். மதுரை பெருநன் மாநகரிலிருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும். ஏனென்றால் மாணிக்கவாசகருக்கு கீழ்திசையிலிருந்து குதிரை கொண்டு வந்தார் என்று உரையாசிரியர் கா. சுப்பிரமணிய பிள்ளையா எழுதியிருக்கிறார். இங்கே ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசு. நம்முடைய வந்தி பாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தது நாம் அனைவரும் அறிந்த ஒரு படலம், புராண கதை. அதனால் அங்கே பாங்காய் மண் சுமந்தது என்பது உரிமையுடன், இறைவன் அத்துகை உரிமையுடன் அன்புடன் அடியார்களுக்கு அருள்பாலிக்கின்றான் என்பதை இந்த அடியானது சுட்டி காட்டுகின்றது. அவள் செய்ய வேண்டிய அந்த வேலையை செய்தமையை இங்கே குறிப்பிடுகின்றார். உத்தர கோசமங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பு. முனிவர்கள் 64 பேர்கள், அவர்கள் ஆகமங்களை இறைவனே அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த தவ நெறியை ஏற்றுக்கொண்டு இறைவன் உத்தரகோசமங்கையில் அவ்வாறு உபதேசித்தான் என்ற வித்தகம் என்பது ஞான வேடம் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. பூவன மதனில் பொலிந்து இருந்து அருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும். வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும். இங்கே வாத ஊரினில் வந்து இனிதருளி பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும் அகச்சான்று. மாணிக்கவாசக பெருமானுக்கு இறைவன் அவர் வாத ஊரில் பிறந்தவர். பாதச் சிலம்பு என்பது நாத தத்துவமாக இறைவன் அவருக்கு ஓங்கார தத்துவம், சிவஞானம் என்று நாம் எந்தெந்த சொற்றொடர்களில் நாம் கொண்டாலும் அத்தகைய அந்த மேன்மை பொருந்திய பரஞானத்தை இறைவன் உணர்த்தி அருளிய அந்த தன்மை. பூவன மதனில் பொலிந்து இருந்து அருளி தூவன மேனி காட்டிய தொன்மை. பொன்னணையாள் என்ற ஒரு அடியார், அவள் திருப்புவனத்திலே வீற்றிருக்கின்றாள். நல்ல மாது, இறைவனிடத்து அடியாரிடத்தும் மெய் அன்பு உடையவள். அவள் இறை வழிபாடு ஏற்ற ஒரு பொன் திரு உருவத்தை அவள் செய்ய விரும்புகின்றாள். கையில் பணம் இல்லாமையால் அவளால் அது இயலவில்லை. அவளுடைய அந்த வருமானம், அவர் கையில் இருப்பில் இருக்கும் பணமானது அடியாருக்கு அமுது அளிக்க மட்டுமே உள்ளமையால் போதியமையால்
அந்த திருவுருவத்திற்கு பொன் கிடைக்கப்பெறாத அவள் வருந்தினாள். அப்போது இறைவன் ஒரு சித்தர் வேடம் கொண்டு வீட்டிற்கு சென்று இரும்பு பாத்திரங்கள் ஜாமான்களை எல்லாம் எடுத்து அவற்றை குளிகையால் பொன்னாக்கிவிட்டு மறைந்தாராம். இந்த திருவருளின் திறத்தை அடியவள் பெரிதும் வியந்து தான் கருதியபடி பொன் திருவடிவம் செய்து வழிபாடு ஏற்றினாள். அதுதான் இந்த 2 அடிகளில் சொல்லப்படுகின்றது. திருவார் பெருந்துரை செல்வனாகி 54வது அடி. பாதச்சிலம்புலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி. இங்கே செல்வன் என்றால் அது ஞானச் செல்வன் என்றே சொல்லுகின்றது. கருவார் சோதியில் கரந்த கள்ளமும் பூவலமதனில் பொலிந்து இனிது அருளி பாவ நாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தல் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும். இங்கே கருவார் சோதியில் கரந்த உள்ளமும். இறைவன் எல்லாவற்றிற்கும் எவற்றிற்கும் காரணமாக அவனே இருக்கின்றான். அவனை ஜோதி பிழம்பாக நாம் போற்றுகின்றோம். அவனே ஜோதியாக இருக்கின்றான். கரு என்பது பெருமையையும் குறிக்கிறது. கரு என்றால் எவ்வவற்றிற்கும் வித்தாக இருப்பது. எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம், அந்த காரணமாக வித்தாக இருப்பது இறைவன். இறைவனுடைய அருவுருவத் திருமேனிதான் சோதியாதலின் அது உருவங்கட்கு கருவாயிற்று. அந்த அருவுருவம் செல்வம் என்பது ஞானச் செல்வம். திருப்பெருந்துறையில் அடிகட்கு அருள் புரிந்த பின் சோதியில் இறைவன் மறைந்தமை ஆகியவற்றை வேம்பத்தூரார் திருவிளையாடலில் காண்க என்று சொல்லுகின்றார் உரையாசிரியர் ஐயா. பூவலமதலில் பொலிந்து இனிது அருளி. பூவலம் என்னும் திருப்பதியிலே சிறப்பாக விளங்கி அருளி அடியவர்களுடைய தீவினைகளையெல்லாம் துளைத்த திறன். போரில் பாண்டிய மன்னன் அவனுக்கு வெற்றி கிடைக்க அவனுடைய படைகளினுடைய தாகத்தை தீர்த்தர் பொருட்டு, அவர்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பொருட்டு, அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை அருளும் பொருட்டு தண்ணீர் பந்தல் அமைத்து நல்ல நீரை வழங்கும் ஆளாகி பேர் உபகாரம் இறைவன் தண்ணீர் பந்தல் ஜெயம்பெற வைத்து வெற்றி பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய தன்மையும். விருந்தினனாகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் இருந்த கொள்கையும். விருந்தினன் என்பது புதியவனாக அப்பொழுதுதான் தோன்றுவது போல இறைவன் திருவெண்காட்டில் புதிதாக உண்ண வந்தவனாகி குருந்த மறுத்தடியின் கீழ் வீற்றிருந்த அருட்செயல். பட்டமங்கையில் பாங்காய் இருந்து அட்டமாசித்தி அருளிய அதுவும். பட்டமங்கை என்னும் ஊரில் பாங்கு என்பது உரிமை என்ற பொருளில் கொள்ளப்படுவதாக ஏற்கனவே சொல்லியிருந்தார் உரையாசிரியர். அப்படி பாங்கு என்பது உரிமையுடன் வீற்றிருந்த அவன் எக்கிகள் அறுவர்க்கு 8 பெரும் சித்திகளை அறிவுறுத்துகின்றார் இறைவன். அந்த 8 பெரும் சித்திகள் யாவை? இது சமஸ்கிருதத்தில் வடமொழியில் அனுமா, லஹிமா, கரிமா, மகிமா என்று சொல்லப்பெறும். இங்கே தமிழில் இந்த சொற்றொடர்களையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார் காசுப்பிள்ளை ஐயா. அணுவாதல், மேருவாதல். அணுவிற்கும் அணுவாய் சிறியதாக நுண்ணியதாக. மேருவாதல் என்பது மேரு போன்று பெரிதாக இருப்பது. எளிதாதல், பழுவாதல். எளிதாக இடையில் இருப்பது, பழுவாக இருப்பது. எங்கும் இயங்குதல், வியாபகத்தன்மை. விரும்பிய இன்பம் பெறுதல், எது வேண்டுமோ அதை பெறுவது. முத்தொழில் புரியும் முதன்மை 7வது. 8வது தன் வயப்படுத்தல் என்பனவாகும். இந்த அட்டமாசக்திகளை எக்கிகளுக்கு பட்டமங்கியில் எக்கிகளுக்கு அருளினார் இறைவன் என்று சொல்கிறார். அடுத்ததாக வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும். பாண்டியனுக்காக சோழனுடன் போர் புரிதற் பொருட்டு குதிரை மேல் வேடனாக வந்தார். வந்து திருவடிவம் எடுத்து காட்டிலே தந்திரத்தோடு மறைந்தார். உண்மையை காட்டி விடுவதற்கு வேண்டிய வடிவம் எடுத்து ஒப்பற்ற நீதிமானாகிய இயல்பும். காடது தன்னில் கரந்த கள்ளமும். கள்ளம் காட்டி மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு. அந்த கள்ள ஒரு தன்மையினாக, அதாவது மறைந்திருக்கும் தன்மையினாகவும் இருந்து அதே சமயத்தில் மெய்காட்டிட்டு வேண்டுரு கொண்டு. அவன் வேண்டும் உருவம் எடுப்பவன், தாங்குபவன்.
பல்வேறு திருக்கோலங்களை காட்டுபவன். அப்படி இவையெல்லாம் சொல்லப்பட்டு அடுத்த திருவிளையாடலாக அடியாருக்கு இறைவன் இறங்கிய தன்மையை ஓரி ஊரின் உகந்து இனிது அருளி பாரிரும் பாலகனாகிய பரிசும். ஓரி என்னும் திருப்பதியில் அடியவள் ஒருத்தி. அவளுடைய இந்த புராண கதையானது திருவிளையாடல் புராணத்தில் விருத்த குமார பாலரான படலம் அவற்றில் இதை நாம் காணலாம். ஒரு சைவ மறையோன் அவர் சிவனடியார் பக்தியில் சிறந்த தனது மகளை, சிவனடியாருக்கு தொண்டு செய்யும் பக்தியில் சிறந்த தனது மகளை பிற சமய வழிபாடுடைய ஒரு அந்தணனுக்கு மனம் செய்வித்து கொடுக்கின்றார். அப்பொழுது அந்த பெண்ணினுடைய மாமியார் ஓர் ஒதுக்கிடத்தே வைத்து கொடுமையாய் இவளை நடத்துகின்றாள். அப்பொழுது கணவனும் மாமியும் வீட்டை பூட்டிவிட்டு அயலூருக்கு செல்லுகின்றார்கள். அப்பொழுது ஒரு சிவனடியார் இந்த பெண்ணிடம் வந்து உணவு கேட்கின்றார். மாமியார் உணவுப் பொருட்களை எல்லாம் வீட்டினுள் வைத்துவிட்டு அது போயிருக்கின்றார். வீடு கதவு பூட்டி இருக்கின்றது. அதனால் இந்த பெண்ணினால் கதவினை திறந்து கொண்டு வந்து அடியாருக்கு அமுதளிக்க இயலவில்லை. அப்பொழுது அடியாராக வந்த இறைவன், நீ கதவின் பக்கம் போ, அது திறக்கும் என்று சொல்லுகின்றார். கதவு அவள் அருகில் சென்றவுடன் திறந்து விடுகின்றது. உட்சென்று அவள், அதாவது எங்கே உணவு சமைத்தலுக்குரிய அந்த பண்டங்கள் எல்லாம் எந்த ஒரு அறையில் வைத்து அந்த கதவானது தாளிடப்பட்டதோ அந்த பெண்ணினுடைய மாமியாரால், அந்த கதவு இவள் அருகே சென்றவுடன் தானே துறந்து விடுகின்றது. இவள் சென்று உணவு பண்டங்களை எல்லாம் எடுத்து உணவு சமைத்து அடியாருக்கு இடுகின்றாள், அமுது படைக்கின்றாள். அப்பொழுது அந்த அடியாரானவர் இளைஞர் வடிவம் கொள்கின்றார். பெண்மணி அத்திருக்கோலத்தை கண்டு வியந்து நிற்கும் அந்த சமயத்திலேயே வெளியே சென்ற மாமியார் வந்து விடுகின்றாள். அப்போது இளைஞராயிருந்த இறைவன் குழந்தையாக ஒரு தொட்டிலில் கிடந்தார். உடனே மாமியார் சினம் கொண்டு மருமகளையும் குழந்தையும் வெளியில் அனுப்ப அங்கே குழந்தையாகிய அந்த அடியார் விடைப்பாகராக, இறைவனாக, சிவபெருமானாக, ஈசனாக தோன்றி அப்பெண்மணியை உமை வடிவனளாக்கி சிவலோகம் புக்கனர் என புராணம் பகிர்கின்றது. இங்கே இறைவன் இந்த குழந்தையாகிய இந்த தன்மையை விளக்கும் பொழுது பெருமையுடைய அதே சமயத்தில் அவள் தாளாட்டக்கூடிய பிறவா பெருமையுடைய இறைவன், பிறப்பும் மூப்பும் இறப்பும் இல்லாதவன். அதனால் பிறவா பெருமையுடைய குழந்தையாகிய பண்பும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும். பாண்டூர் என்னும் திருப்பதியில் அடியார்க்கு விளங்குமாறு, அறிவு விளக்கம் பெறுமாறு, அந்த ஞானத்தை அவர்கள் உணருமாறு நெருங்கச் சென்று வீற்றிருந்து அருளிய தன்மை. தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில், தேவூருக்கு தென்பக்கத்தில் இருக்கும் தீவின் கண் கோவார், கோ என்றாலே அரசன், அரசியல் தன்மை பொருந்திய அந்த திருவடிவம் கொண்டு எழுந்தருளிய அந்த செயலும், தேனமர் சோலை திருவாரூரில் ஞானந்தன்னை நல்கிய நன்மையும், முனிவர்களுக்கு சிவஞானத்தை கொடுத்தருளிய உபகாரமும், இடைமருது தன்னில் ஈண்ட இருந்து, திருவிடைமருதூரில் அடியாருக்கு விளங்க வீற்றிருந்த அருளிய தன்மை, படிமப்பாதம் வைத்த அப்பரிசும். படிமம் என்பது ஒளி வடிவம். தூய அந்த திருவடிகளை சென்னி மீது வைத்த அந்த பரிசு, கருணையாகிய அந்த இறைவனுடைய கருணையினால் விளைந்த அந்த பரிசு, இறைவனுடைய கருணை திறன். ஏகம்பத்தின் இயல்பாய் இருந்து பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும். ஏகம்பம், கச்சி ஏகம்பம், அங்கே இயல்பாய் இருந்து இறைவன் அருவுருவத் திருமேனியாக, மணலாகிய சிவலிங்கமாக, மணலால் ஆன சிவலிங்கமாக அங்கே உமையம்மை இறைவனை வழிபடுகின்றாள். அப்பொழுது அங்கே வெள்ளம் ஏற்படுகின்றது. இறைவனுடைய திருவிளையாடலினால் அன்னையானவள் இறைவனை அவனை பிரிந்துவிடக்கூடாது என்று அவள் இறுக அணைத்து கொள்கின்றாள். அப்பொழுதுதான் பாகம் பெண்ணோடு ஆயின பரிசும், அந்த பரிசு அருளப்பெறுகின்றது.
சிவனும் சக்தியும் அத்தகைய ஒரு நிலையில் இருப்பதனால்தான் இந்த உலகமானது இயங்குகின்றது. அப்படி அடியார்களுக்காக அருள்பாலிக்கின்றார்கள். அன்பு உறவு பூண்டு. திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணம். எப்படிப்பட்ட அன்பான உறவு! மங்கையருடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டு என்பதனை உமையம்மையின் வாயிலாக, இந்த உயிர்களுக்கெல்லாம் அன்னையாக இருக்கும் அவளின் வாயிலாகவும், அவளுடைய குழந்தைகள் அடியார்கள் கற்பில் சிறந்த பெண்கள் அனைவருக்கும் கூந்தலில் இயற்கையான மனம் உண்டு என்று இறைவன் உணர்த்திய அந்த பாங்கு நக்கீரருடைய கதையினால் நமக்கு விளங்கும் அந்த தன்மையை இங்கே சொல்லப்படுகின்றது. திருவாஞ்சியத்தில் சீர்பெற இருந்து மறுவார் குழலியோடு மகிழ்ந்த வண்ணமும், சேவகனாகி தின் சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும். பாண்டிய மன்னனுக்கு வெற்றி உண்டாக்கும் பொருட்டு வில் வீரர் வடிவம் கொண்டு வலிமிக்க வில்லை கை கொண்டு பல வகையான இயல்புகளை தோற்றுவித்த சிறப்பும். அதுதான் பாவகம் பல பல காட்டிய பரிசும். கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் கோயில் கொண்டு அருளி இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் அழகு திருமேனியை மரகத திருமேனியை காட்டியும் ஐயாறு அதனில் சைவனாகியும். திருவையாற்றில் சைவ ஆச்சாரியர் ஒருவர், அவருடைய வேடத்தில் இறைவன் தோன்றினான். எதற்காக? அந்த சைவ ஆச்சாரியர் அவர் காசிக்கு சென்றிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி மக்கட்குரிய அந்த பொருளுக்கு பிறரால் ஒரு அபாயம் ஏற்பட்டது. கவர்ந்து கொள்ள நினைத்தார்கள். அதனை தடுத்தர் பொருட்டு இறைவன் அந்த சைவரின் வடிவத்தோடு தோன்றி அருளிய தன்மை பாதுகாப்பினை வழங்கியிருக்கின்றான் அடியாருடைய குடும்பத்திற்கு. அந்தமில் புகழுடைய ஈசன் இன்னும் என்னவெல்லாம் திருவிளையாடல்கள் புரிகின்றான். அவனுடைய புகழுக்கு தான் எல்லை உண்டோ? அவற்றை விளக்கும்படி அமைந்திருப்பது தான் இந்த கீர்த்தி திரு அகவல். துருத்தி தன்னில் அருந்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமலம் அதனில் காட்சி கொடுத்தும் கழுக்குன்ற அதனில் வழுக்காது இருந்தும். திருத்துருத்தியில் அடியவர்க்கு அருள் புரியும் ஆசையோடு அமர்ந்திருந்த தன்மை. திருப்பனையூரில் வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈயும் அந்த விருப்பத்தோடு வீற்றிருந்தமை. சீர்காழிப்பதியில் திருக்கோலம் காண்பித்தமை. திருக்கழுக்குன்றத்திலே ஞான வடிவத்தோடு எழுந்தருளிய தன்மை. திருப்புறம்பயத்தில் தர்மச் செயல்கள் பல ஆற்றிய தன்மை. திருக்குற்றாலத்தில் புறம்பயம் அதனில் அறம் பல அருளியும் குற்றாலத்துக்குரியாயிருந்தும். அதாவது தெளிவுற சிவலிங்க திருமேனியாக குற்றாலத்தில் வீற்றிருந்தமை, அகத்தியருடைய அவாவினை நிறைவேற்றியமை. திருக்குற்றால புராணத்துள் இந்த செய்திகளை நாம் காணலாம். அந்தமில் பெருமை அழல் உற கறந்து. அழல் உரு என்பது இறைவனுடைய தெய்வ வடிவத்தை குறிப்பது, அல்லது அடிமுடி காண உண்ணா அண்ணாமலையானாக ஜோதியாக நின்ற அந்த வடிவம் அதனை குறிப்பது. சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திரஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்வயற்படுத்தும் தானே ஆகிய தயாபரன் எம் இறை. காதனியோடு ஒப்பற்ற முதல்வனாக வடிவம் கொண்டது. பிரணவ வடிவமான காதனியோடு சைவ ஆச்சாரியர்கள் அவர்கள் அணிவது. அத்தகைய வடிவினனாக இந்திரஜால வித்தையில் போல திடீரென எழுந்தருளி வந்து எவ்வகைப்பட்டவர்களுடைய இயல்பையும் தன்பாலாக தானே எல்லாமாக விளங்கும் கருணையாளனாகிய தலைவன். தன்னுடைய அருட்செயலே மேலிட்டு அங்கே தோன்றும். அப்படிப்பட்ட தன்மையன் என்னுடைய தலைவன் வான் நின்று இறங்கி சந்திர தீபம் என்னும் பதியிலே சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையுள். வானிருந்து இறங்கி வந்து சந்திரதீபம் என்னும் பதியில் அழகுமிக்க பாலை என்னும் இடத்தில் கலைகள் வல்ல ஆசிரியனாகி வனப்பு நிறைந்த இயல்போடு வீற்றிருந்து அருளிய தன்மையும் என்று சொல்லி 99வது அடியானது நிறைவடைகின்றது. சுந்தரத்தன்மையோடு வனப்பு மிகுந்த தன்மையோடு துதைந்து இருந்து அருளியும் இயல்போடு
வீற்றிருந்து அருளியும். திருச்சிற்றம்பலம்.